திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம், பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம், பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு. சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை, உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்புக்கோர் பஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்புக்கோர் பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சூப்பர்லி. ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. சின்ன வயசுல கேட்ட பாட்டுகள் இதெல்லாம். தேங்க்யூ சார். வெரி நைஸ் ஜி. ரொம்ப நல்லா பாண்டேன். வண்டர்ஃபுல். சூப்பர் ஸ்டார்ட் ஃபார் த டே. लक्ष्मी गोपाल जी, जय श्री कृष्णा जी. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. சூப்பர். பார்க்காதக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. ட்ரை பண்ணுங்க. जय श्री कृष्णा जी. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. प्रवृत्तिं च निवृत्तिं च कार्ये मया महे मन्दं मोक्षं च यावेति बुद्धिः सा पार्थ सात्विकी सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः. ஐயோ சூப்பர் ஜி. வெரி வெரி நைஸ். வண்டர்ஃபுல். வெரி வெரி நைஸ். சூப்பர். அதுவும் மனப்பாடமா சொல்லிருக்க. சூப்பர். லாஸ்ட் சொல்லிட்டேன் சார். எப்படியாவது முடிக்கிறது இல்லைன்னு ஒரு தடவை சொல்லணும்னு ஒரு ஆசை. ரொம்ப 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 நல்லா இருந்தது. வண்டர்ஃபுல். சுபஸ்ரீ தான் நீங்க என்ன சொல்லி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு கூட ஒரு தேங்க்ஸ். அவங்களுக்கும் தேங்க்ஸ். நீங்க சொன்னதுதான் அதுல மெயின். அதனால மேக்ஸிமம் தேங்க்ஸ் உங்களுக்கு தான். ரொம்ப 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 நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். 18வது அத்தியாயத்துல வந்திருக்கோம். 6 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். பகவான் கர்மயோகத்தை பத்தி விரிவா சொல்லிட்டு இருக்கார். கேள்வி என்னன்னா, சந்நியாசம் எது, தியாகம் எழுது அப்படின்னு அர்ஜுனன் ஆரம்பிக்கிறதுக்கு பகவான் சொல்லிட்டு இருக்கார்.
தியாகத்தை பத்தி டீட்டெயில்டா ஸ்லோகங்கள் சொல்றார். 6ஆவது ஸ்லோகம் வரைக்கும். அதுக்கப்புறமா பகவான் இன்னையோட 3 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். 7, 8, 9 முதல்ல ரிவிஷன் பண்ணிட்டு 6 ஸ்லோகங்களை அதுக்கப்புறமா இன்னையோட ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதா अथाष्टादशोऽध्याय. अर्जुन उवाच सन्न्यासस्य महाबाहो तत्त्वमिच्छामि वेदितुम् त्यागस्य च हृषीकेश पृथक् केशिनिषूदन. श्रीभगवानुवाच काम्यानां कर्मणान्यासं सन्न्यासं कवयो विदुः सर्वकर्मफलत्यागं प्राहुस्त्यागं विचक्षणाः. त्याज्यं दोषवदित्येके कर्म प्राहुर्मनीषिणः. यज्ञदानतपः कर्म न त्याज्यमिति चापरे. निश्चयं शृणु मे तत्र त्यागे भरतसत्तम. त्यागो हि पुरुषव्याघ्रत्रिविधः सम्प्रकीर्तितः. यज्ञदानतपः कर्म न त्याज्यं कार्यमेव तत्. यज्ञोदानन्तपश्चैव पावनानि मनीषिणाम्. एतान्यपि तु कर्माणि सङ्गं त्यक्त्वा फलानि च कर्तव्यानीति मे पार्थ निश्चितं मतमुत्तमम्. அதாவது கர்மங்கள் பண்றச்ச அதோட பலன்களையும் அந்த கர்மத்திலையும் ரெண்டுத்துக்குமே பிணைப்பில்லாம விட்டுடுறது, இதுதான் சரியான தியாகம்ங்கிறது அப்படின்னு பகவான் சொல்ல. இது என்னோட கருத்து. ஏன்னா முதல்ல பிரத்யாரோட கருத்தெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் கடைசியில தன் கருத்து இதுதான். கர்மங்களும் அதோட பலன்களுடைய பிணைப்பையும் விட்டு விடுறது தான் சரியான கர்மங்கள், சரியான கர்மயோகம், சரியான தியாகம் அதுதான் அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்த 3 ஸ்லோகத்துல பகவான் இந்த தியாகங்கள் 3 விதமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒன்னா சொல்றார். முதல்ல தாமச தியாகத்தை பத்தி சொல்றார். நியதஸ்ய து சந்நியாச கர்மணோ நோபபத்யதே மோஹாத்தஸ்ய பரித்யாகஸ்தாமச பரிகீர்த்திதः. நியதஸ்ய நியமிக்கப்பட்ட கடமைகள், து ஆனால், சந்நியாசக துறவுவது, கர்மணோ செயல்கள், ந இல்லை, உபபத்யதே சரியானது, மோகாத் மோகத்தில், தஸ்ய இது, பரித்யாக விடுவது, தாமசக தாமசம், பரிகீர்த்திதக அறிவிக்கப்பட்டது. பகவான் சொல்ற ஆனால் கடமைகளை துறவுவது தக்க செயல் அல்ல, மோகத்தினால் அப்படி செய்வது தாமசீகம் என்று அறிவிக்கப்பட்டது. அதாவது துறவுவது, கடமையெல்லாம் துறவிடுறோம் அப்படிங்கிறது அது சரியில்லை. அதுவும் மோகத்தினால் அந்த கடமைகள்லாம் துறவுவது தாமசீகம் அப்படின்னு பகவான் சொல்ற. ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். நியதஸ்ய, நீ குறில் எழுத்து, நியதஸ்ய இல்ல, நியதஸ்ய தஸ்ய தமிழாக து சந்நியாச, தூல து சந்நியா 2 இன்னும் இருக்கு. சந்நியாச கர்மணோ, கர்ம கொடுத்து கர்மணோ நோபபத்யதே, நோ நெடுல எழுத்து, ப 2 ப இருக்கு. செகண்ட் ப மேல ஆகாத் கொடுத்து கர்மணோ நோபபத்யதே. மோஹாத்தஸ்ய, மோஹா 2மே நெடுல் எழுத்துக்கள். அப்புறம் இத்து இருக்கு. அப்புறம் தஸ்ய
தமிழாகாத். ஒரு இத்து அப்புறம் தமிழாகாத் கொடுத்து தஸ்ய. மோஹாத் தஸ்ய பரித்யாகஸ். பரித்யாரிமிழாகாத் பரித்யாகஸ் தாமச பரிகீர்த்திதஹ. தாமச தா நடுலெழுத்து. தாமச பரி பரீல பரிகீ கீ நடுலெழுத்து. ரீ குறில் எழுத்து. பரிகீர்த்திதஹ. கீக்கு அப்புறம் ரஃபார் கொடுத்து தாமச பரிகீர்த்திதஹ. உமாஜி. जय श्री कृष्ण सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. नियतस्य तु सन्न्यासः कर्मणो नोपपद्यते मोहात् तस्य परित्यागस्तामसः परिकीर्तितः। जय श्री कृष्ण। Beautiful. Very nice. Amala. Thank you sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அர்ஜுனன் 2வது அத்தியாயத்துல பார்த்தோம், தன்னோட டியூட்டியை, தன்னோட கர்த்தவிய, தன்னோட கர்மா விட்டு கொடுக்கலான்னு பார்த்தார். அது விட்டு கொடுக்கறது, தன்னோட கடமையை விட்டு கொடுக்கறது பத்தி அது தப்பானது அப்படின்னு சொல்றதுக்காக பகவான் 3 விதமான தப்பு காரியங்கள் இருக்கு தன்னோட கர்மங்களை விட்டு கொடுக்கறதுல, 3 விதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அர்ஜுனனுக்கு சொல்றாரு. நீ பண்றது எவ்வளவு தப்புங்கிறது நான் உனக்கு உணர்த்துறதுக்காக சொல்றேன். அதே மாதிரி நமக்கும் தான் உணர்த்துறதுக்காக சொல்றாரு. 3 விதமானது இருக்கு. தன்னோட கர்த்தவியத்தை விட்டு கொடுக்கூடாது. அந்த கர்மங்களோட பிணைப்பை விட்டு கொடுக்கணும். அந்த கர்மங்கள்ல இருந்து வர பலன்களை விட்டு கொடுக்கணும். அப்புறம் 17வது அத்தியாயத்துல எல்லாத்துக்குமே 3 விதம் கொடுத்தாரு. ஆகாரத்துக்கு சரி, ஸ்ரத்தைக்கு சரி, எல்லாத்துக்குமே 3 விதம் கொடுக்கறது மாதிரி இங்க தியாகத்துக்கும் 3 விதம் கொடுக்கிறார். முதல்ல தாமச குணத்தை பத்தி சொல்றார். நியதஸ்ய து சந்நியாச கர்மணோ நோபபத்யதே. போன ஸ்லோகத்திலே சொன்னார், அதாவது கர்மங்களோட பிணைப்பும் அந்த பலன்களையும் விட்டுவிடுறதுதான் சரியானது, அதுதான் என்னோட மதம் அப்படின்னு சொன்னார். ஆனா இங்க தாமசீக தியாகத்தை பத்தி சொல்றார். அது அதுக்கு ஆப்போசிட் ஆனது, மிகவும் கீழ்மையானது. ஏன்னா தாமசீக குணத்துல இருக்கிறவாளுக்கு அதோகட்சதி தான், கீழே தான் போவாவா, நரகத்துக்கு தான் போவா. சோ தாமசீக குணம் இருக்கக்கூடாது. தாமசீக குணம் இருக்கிறவா எந்த மாதிரி தியாகம் பண்றவா அப்படின்னு சொல்றதுக்காக இங்க ஆனால் அப்படின்னு சொல்ற. எந்த கர்த்தவியம் பண்ணணுமோ அது பண்ணிதான் ஆகணும். என்ன கர்த்தவியம்ங்கிறது எப்படி வருதுன்னா, நம்மளோட எந்த ஆசிரமத்துல இருக்கோம், எந்த மாதிரி வர்ணத்துல இருக்கோம், எந்த மாதிரியான ஒரு தொழில் பண்றோம், அதுக்கு தகுந்தாப்புல அதோட கர்த்தவியம் வருது. அந்த மாதிரி கர்மாக்கள் அதான் நியத கர்மாக்கள். இந்த நியத்த கர்மாக்கள் எது மாதிரி வேணா இருக்கலாம். நம்மளோட எப்படி எந்த ஆசிரமத்துல வீட்டுல இருக்கோமா, வீட்டுல இருக்கிற கர்மங்கள்லாம் இருக்கு. எந்த தொழில் பண்றோமோ அந்த தொழிலுக்கான தர்மங்கள் இருக்கு. அதெல்லாம் நியத்த கர்மம், அது பண்ணிதான் நானும். அந்த கர்மங்களை விட்டு கொடுக்கறது தாமசீக கர்மங்கள், தாமசீக மான தியாகங்கள் அப்படின்னு பகவான் சொல்ற. மோகாத்தஸ்ய பரித்யாக தாமச பரிகீர்த்திதா. இந்த மாதிரியான ஒரு தன்னோட கர்மங்களை விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது மோகத்தினால், குழப்பத்தினால் வருது, அறியாமையினால் வருது. இதெல்லாம் தாமசீகம். அதாவது எந்த மாதிரியான ஒரு கர்மங்கள் பண்ணணும் நியமிக்கப்பட்டிருக்கோ அது பண்ணாம அதுல இருந்து ஓடி போடுறது. ஏன்னா ஒரு சோம்பேறித்தனம், ஒரு அலட்சியம், அறியாமை, இந்த 3 விஷயத்தினாலதான் முக்காசியம் நம்ம நியமிக்கப்பட்ட கர்மங்கள் விட்டு கொடுத்துடுறோம், பண்றது இல்லை.
சோ அதெல்லாம் ஏன் வருதுல? மோகத்தஸ்ய, அறியாமையால் வருது. விகித கர்மங்கள் இருக்கு, நியத்த கர்மங்கள் இருக்கு. விகித கர்மங்கள் வந்து எல்லாமே இந்த சாஸ்திரம் படி எல்லாம் சொல்லிக்கோ, அதெல்லாம் பண்றது விகித கர்மா. ஆனா அதெல்லாம் நம்மளால பண்ணிட்டு இருக்க முடியாது. எவ்வளோ இருக்கு விகித சாஸ்திரங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சாஸ்திரங்கள்ல இதுக்கு உபவாசம் பண்ணும், அதுக்கு உபவாசம் பண்ணும், எல்லாத்தையும் நம்ம பண்ணியிருந்தா நான் ஜென்மம் முழுக்க சாப்பாடே கிடைக்காது நம்ம. ஆனா இவ்வளோ விகித கர்மாக்கள்லயும் சிலது நித்திய கர்மாக்களா இருக்கு, நம்ம நியத்த கர்மாக்களா இருக்கு. இதெல்லாம் நம்மளோட இந்த இந்த ஸ்டேஜ்ல நம்ம பண்ணிதான் ஆகணும். நம்மளோட வாழ்க்கையில இந்த ஸ்டேஜ்ல இருக்கும், இந்த தொழில இருக்கும், இதெல்லாம் நியத்த கர்மா, இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். அதுவும் சாஸ்திர பிரகாரம் தான் பண்ணணும். சோ இந்த மாதிரியான நியத்த கர்மாக்கள்ல நியதஸ்ய து சந்நியாச கர்மணோ நோபபத்ய, நியத்த கர்மாக்கள் அதை விட்டு கொடுக்கிறது, அது தாமசீகம். அறியாமையால் விட்டு கொடுக்கிறது. ஆனா வேற விட்டு கொடுக்கறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணணும், எனக்கு சுகானுபவங்கள் தான், இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு பண்றது அது அறியாமையால் அல்ல. அது வந்து சுகானுபவங்களை அனுபவிக்கிறதுக்காக சில பேர் விட்டு கொடுப்பார். அது ராஜசீகமான. இது தாமசீகமான. அது அறியாமையால, குழப்பமால இதை விட்டு கொடுக்கிறது. ஏன்னா சாத்விக தியாகம் வந்து பகவான் முதலே சொல்லிட்டார். அது வந்து அந்த கர்மாக்கள் மேல இருக்கிற பிணைப்பை விடுறது, கர்மாக்கள்ல இருந்து வர பலனை எதிர்பார்க்காமல் பண்றது, அது சாத்விகம். தாமசீகம் குழப்பத்தினாலும், ராஜசீகம் அதிலேந்து வர சுகானுபாவங்களுக்காகவும் விட்டு கொடுப்பா. சாத்விகமா இருக்கிறவா அவ வந்து தன்னோட கர்மங்கள்லாம் நியமித்தபடி பண்ணுவா, அதிலேந்து வர பலன்களை எதிர்பார்க்காமல். சோ தன்னோட கர்மங்களை விட்டு கொடுக்கிறது சிலர் பேர் வந்து இதுதான் கரெக்ட் அப்படின்னு இது சந்நியாசமா எடுத்துடலாம், ஒண்ணுமே பண்ணாம இருக்கலாம், ஏதாவது விட்டு கொடுக்கறது தானே, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேன், எனக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம், இதுதானே தியாகம் அப்படின்னு நினைச்சுப்பா. ஆனா தியாகங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிறது. வெளியில உலகத்துக்காக தியாகம் பண்றது, வெளியில இருக்கிறத தியாகம் பண்றது தியாகம் இல்லை. அப்படின்னு அந்த மாதிரி தியாகம் தான் சாத்விக தியாகமா இருந்தா எல்லாரும் இறக்கறச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறா. சோ இறக்கறதெல்லாம் எல்லாரும் சாத்விகமா இருக்கா அப்படின்னு இல்லை. சாகரிச்சுதான் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போறோம். அப்ப எந்த கர்மாக்களை பண்ணிட்டு போறோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறோம். அது வெளியில இருக்கிறது, உள்ளுக்குள்ளே இருக்கிற தியாகம் தான் சாத்விக தியாகம். உள்ளுக்குள்ளேயும் இருக்கிற தியாகம் அப்படின்னா அந்த கர்மக்கள் மேல ஒரு பிணைப்பு இல்லாமையும், அந்த கர்மாக்கள்ல இருந்து வர பலன்கள் மேல ஒரு பிணைப்பு இல்லாமையும், அந்த கர்மங்கள் மேல வர பலனுக்கு எதிர்பார்ப்பு இல்லாம பண்றது, அது சாத்விகம். இதெல்லாம் தாமசீகம். சோ பகவான் வந்து இந்த கர்மயோகம் இன்னும் முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்கு. 3 விதமான தியாகங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அறியாமையால் விடுற தன்னோட தியாகங்கள்லாம் தாமசீக தியாகம். இது வந்து கர்மயோகத்தோட சேர்ந்து வராது. தன்னோட கர்மங்களை விட்டு கொடுப்பது கர்மயோகத்துல கர்மயோகத்திலேக்கு எதிர் ஆப்போசிட்டா இருக்கும். அது தன்னோட நியத்த கர்மங்களை நம்ம பண்ணிதான் ஆகணும். தன்னோட ஆசிரம பிரகாரம் தன்னோட குழந்தைகளை பாத்துக்கணும்னா குழந்தைகளை பாத்துக்கு தான் ஆகணும்.
நீங்கெல்லாம் ஏதோ காலத்துல இருக்கீங்க, அதெல்லாம் உங்க காலத்துலதான் குழந்தைகள் எல்லாம் பார்த்துருக்கா. நாங்கள்லாம் இப்ப வேற மாதிரி. எங்க குழந்தைகளை நாங்க முதல்லயே விட்டுருவோம். அவ அவ உலகத்தை பார்த்துட்டு இருக்கட்டும். அவ அப்பதான் அவ அப்பதான் கத்துன்னு முன்னேறுவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு வரும். அதெல்லாம் அறியாமையால பண்றது. குழந்தைக்கு நம்மளோட அந்த அந்த ஒரு கர்த்தவியம் இருக்கு. அந்த ஒரு நியத்தி நியமிக்கப்பட்ட ஒரு கர்மங்கள் இருக்கு. அந்த குழந்தைகளுக்காக பண்ணணும்னா பண்ணிதான் ஆகணும். சாஸ்திரங்கள் பிரகாரம் கொடுத்துருக்கா. இப்படி பண்ணணும் அப்படின்னா பண்ணிதான் ஆகணும். தன்னோட தாய் தகப்பனாரை விட்டுட்டு இப்படியே இந்த காலத்துல எல்லாம் அம்மா அப்பா எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்க எந்த காலத்துல இருக்கு? அவளுக்கு தான் நான் அதெல்லாம் வசதி மாதிரி அவளுக்கு நல்ல ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல வாங்கி கொடுத்துட்டேன் வீடு. அவ பாட்டுக்கு இருக்கா. அவளெல்லாம் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அவ லைஃப்ல. அவளுக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு இவ வேற ஆட் பண்ணிப்பா. பாவம் அந்த தாய் தகப்பனார் இந்த ஓல்டேஜ்ல சின்ன வயசுல அந்த குழந்தைகளை தானே பார்த்து வளர்த்து நல்லா படிக்க வச்சுட்டு இப்ப அவளுக்கு அவ அந்த தன் குழந்தைகளோட ஒரு கம்பானியன்ஷிப் தேவையா இருக்கிறச்ச இங்க யாரோ ஒருத்தர் வந்து நல்ல பண்டிதர் மாதிரி அவளுக்கு அவளோட இண்டிபெண்டன்ஸ் வேணும். அவ லைஃப் அது அவ வாழட்டும். நான் அவளுக்கு வந்து ஓல்டேஜ் ஹோம் நல்ல வீடு வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறது. இதெல்லாம் அறியாமையால குழப்பத்தினால இந்த மாதிரி தியாகம் பண்றது, இதெல்லாம் விட்டு கொடுக்கறது, தன்னோட கர்மக்களை விட்டு கொடுக்கறது, இதெல்லாம் தாமசீகம். இதெல்லாம் சோம்பேறித்தனத்தினால வந்தது, அறியாமையினால வருது, குழப்பத்தினால வருது. அதனால இதெல்லாம் தாமசீகம் அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்தது ராஜசீகமானது. துக்கமித்யேவ யத்கர்ம காய கிளேஷ பயாத் த்யஜேத் சக்ருத்வா ராஜசந்த்யாகம் நைவ தியாக பலல்லபேத். துக்கம் துக்கம் இதி இவ்வாறு ஏவ கருதி யத் எந்த கர்ம கர்மங்கள் காய தேகம் கிளேஷ துன்பம் பயாத் பயத்தில் தியஜேத் விடுவது ச அது கிருத்வா செய்து ராஜசம் ராஜசம் தியாகம் தியாகம் ந இல்லை இவ கூட தியாக பலம் தியாகத்தின் பலன் லபேத் கிடைக்கும். பகவான் சொல்றார், துக்கம் தரும் என்று கருதி மற்றும் தேகத்துக்கு துன்பம் வரும் என்கிற பயத்தில் கர்மங்கள் செய்வது ராஜசீகம். இந்த தியாகத்துக்கான பலன்கள் கூட கிடைக்காது. ஓஷனா பார்க்கலாம். துக்கமித்யேவ யத் கர்ம துக்க துக்கு அப்புறம் விசர்க இருக்கு. துக்க மித்யேவ மீ மேல ஒரு ஆகாத் கொடுத்து துக்கமித்யேவ யத் கர்ம ய மேல ஒரு ஆகாத் கொடுத்து துக்கமித்யேவ யத் கர்ம காய கிளேஷ காய கிளே ய மேல ஒரு ஆகாத் கொடுத்து காய கிளேஷ பயாத் த்யஜேத். பயாத்ய இத்து இத்து ரெண்டு இத்து இருக்கு. அப்புறம் ய பயாத் த்யஜேத் காய கிளேஷ பயாத் த்யஜேத் சக்ருத்வா ராஜசந்த்யாகம். சக்ருத்வா சக்ருத்வா இல்ல இக்கெல்லாம் வரக்கூடாது. ச தனி குரு தனி. சக்ருத்வா கிருத்வா கிருமிலாக சக்ருத்வா ராஜசந்த்யாகம் ராஜசன் ரா நெடுலெழுத்து சக்ருத்வா ராஜசந்த்யாகம் நைவ தியாக நைவ தியாவமிலாக கொடுத்து நைவ தியாக பலல்லபேத். பலல் அப்புறம் இல் வருது. நைவ தியாக பலல்லபேத். विश्वनाथ जी विश्वनाथ जी சொல்றீங்களா?
விஜயலட்சுமிஜி. சொல்றேன். துக்கமித்யேவ யத் கர்ம காய க்லேஷ பயாத் த்யஜேத் சக்ருத்வா ராஜசன் த்யாகன் நைவ த்யாக பலல்லபேத். பியூட்டிஃபுல்லி சூப்பர். உண்மையில்ல சார். வெரி Thank you, நைஸ், sir. வெரி நைஸ். துக்கமித்யேவ யத் கர்ம. ராஜசீகமா இருக்கிறவா எல்லா விதமான தியாகங்களும் சரி, தபங்களும் சரி, தானங்களும் சரி, சாஸ்திர பிரகீதம் பண்றது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா அதுல இது பண்ணு அது பண்ணு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய செலவு வேற பண்ண வேண்டியிருக்கு. அதனால இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டு கொடுத்துடுற. ஏன் இப்படி விட்டுக்கலாம்னா சாஸ்திரங்கள் மேல ஒரு நம்பிக்கை இல்லை, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்குங்கிறது மேலேயும் நம்பிக்கை இல்லை. சாஸ்திர விகிதம் பண்ணணுங்கிற கர்மங்கள் இதுதான் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கை இல்லை. அதனால அப்படி நினைக்கிறார். காயா கிளேஷ பயாத்யஜே, தன் உடம்புக்கு கஷ்டம் வருமோ அப்படின்னு ஒரு பயத்துல ஏதானு கர்மங்கள் பண்றச்ச இதனால் நம்ம உடம்புக்கு கஷ்டங்கள் தான் வரும், என்னோட உடம்புக்கு கஷ்டம் வரும் அப்படிங்கிறது இன்னொன்னு விதமா பார்த்தோம்னா இந்த உடம்புக்கு நான் கஷ்டம் கொடுத்து இதெல்லாம் பண்ண வைக்க வேண்டியிருக்கும், என்னோட ஒரு கம்ஃபர்ட்டை விட்டுட்டு வந்து பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ அவளுக்கு வந்து கஷ்டமா இருக்கு தன்னோட காரியங்கள் பண்றதுக்கு, தன்னோட கர்மங்கள் பண்றதுக்கு. தன்னோட தாய் தகப்பனா இருக்கட்டும், நம்மளோட குருவா இருக்கட்டும், அவள்கிட்டேருந்து சந்தர்களா இருக்கட்டும், அவா சொல்றபடி நடக்கிறதுக்கு அவளுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எனக்கு எப்படி மனசுக்கு தோன்றதோ அதுக்கு மாதிரி பண்ணுவேன், கிங் ஆஃப் மை வில் அப்படின்னு நான் எனக்கு எது பிடிக்கிறதோ அப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சுன்னு தெரியுவா. இந்த சாஸ்திரங்கள்லாம் என்ன ஒண்ணும் கட்டுப்படுத்த முடியாது, நான் எனக்கு எப்படி மனசுல படுறதோ அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சாஸ்திரங்கள் விதி பிரகாரம் எனக்கு எந்த நியத்த கர்மங்கள் இருக்கோ அதை பண்ணாம இருக்கு. சில பேர் வந்து எங்கேயாவது ஃப்ரீயா காசு கிடைக்குமா நான் எல்லா வேலையும் விட்டுடுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு வேற தெரிஞ்சு. அமெரிக்கால எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் டோல் அப்படின்னு கொடுப்பா. ஒரு காலத்துல என்னன்னா இல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் டோல் கிடைக்கிறது அது போரும், வேலையே பண்ண வேண்டாம்னு வேலையை எல்லாம் விட்டுறான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கா, அவளுக்கு ஏதோ வேலை பண்ணுச்சு, கண்ணில் ஏதோ பட்டுடுத்து. கண்ணில் பட்டுடுத்துன்னு அவ வந்து இந்த அவளோட ஏதோ இந்த சிஸ்டம்ல ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு டிசபிலிட்டி அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு அந்த டிசபிலிட்டிக்காக காசு கிடைக்கிறது கவர்மெண்ட் இருந்து அதை எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா இந்தியாவுக்கு வந்துட்டு அங்க கொடுக்குற அந்த டிசபிலிட்டியும் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் காசையும் வச்சுன்னு நான் இங்க ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு இங்க ஜாலியா இருக்க வேண்டியது. இதெல்லாம் தன்னோட உடம்புக்காக, தன்னோட கம்ஃபர்ட்டுக்காக, தன்னோட நியத கர்மங்களை பண்ணாம இருக்கிறது இது ராஜசீகம். இந்த மாதிரி பண்றதுதான். ஏன்னா காயா கிளேஷ பயாத்யஜே, உடம்புக்கு கஷ்டம் வந்துட போறதே அப்படின்னு நினைச்சுங்க. இப்ப நீங்க வந்து ஆர்கியூ பண்ணலாம், இப்ப பகவானுக்காக நான் முழுசா எல்லாத்தையும் பகவான் மேலேயே முழுசா பகவான் தான் அப்படின்னு கடந்து அதனால என்னோட காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு பகவான் மேலேயே முழுசா என்னோட கர்மங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான் மேல முழுசா லயிச்சுன்னு இருக்கேனே அதுவும் இந்த மாதிரி தானா அப்படின்னா அது இல்லை. ஏன்னா பகவான் அடையிறது தான் நம்மளோட அல்டிமேட் கோல். நமக்கு நம்மளோட ஒரு மகத்தான நோக்கம் எதுனா பகவான் அடையிறது தான். அந்த பகவான் அடையறதுக்காக பகவான் சொன்ன மாதிரி முழு ஸ்ரத்தையோட
வழிபாடு பண்ணிருந்தோம்னா அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. சோ அப்படின்னா நான் அதை பண்றேனே, எதுக்கு என் கர்மங்களை பண்ணணும் அப்படின்னா அது பண்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. பகவானே நான் எப்பொழுதும் பகவான் தான் நினைச்சுன்னு, அதெல்லாம் தப்பு. யோசிச்சு பாருங்க, நீங்க பகவான் எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கல. இந்த நாரதர் கதை மாதிரிதான். நாரதர் வந்து கேட்கிறாராம், இந்த உலகத்துல 3 உலகத்திலயும் யாரு என்ன மாதிரி ஒரு பக்தன் இருக்கானா அப்படின்னு கேட்கறச்சே பகவான் வந்து கீழே ஒரு விவசாயியை காமிச்சுட்டு இருக்கார். அந்த விவசாயி வந்து எப்பொழுதும் பகவானோட நாமம் கொடுத்துன்னு வேலை பண்ணிட்டு இருக்கார். அவன்தான் உன்னோட பெரிய பக்தன் அப்படிங்கிறார். எதை எப்படி நீ சொல்ற அப்படிங்கிறார். சரி, நான் அவனுக்கு ஒரு வேலை தரேன், நீ அது பண்ண முடியுமா அப்படிங்கிற. என்னது அப்படிங்கிற. ஒரு குடம் நிறைய தண்ணி கொடுத்து, இந்த குடத்தை உன்னோட தலைமையில எடுத்துட்டு நீ வந்து இந்த வயலை 20 வாட்டி சுத்தணும். ஆனா கண்டிஷன் என்ன, அதுல ஒரு துளி ஜலம் கூட கீழே கொட்டக்கூடாது. அப்படி உன்னால பண்ண முடியுமா? அப்படி பண்ணி காமிச்சேன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற. நாரதர் உடனே அதை எடுத்துட்டு குடத்தை எடுத்துட்டு சுத்தின்னு இருக்க. 10 ஒரு 5 2 3 4 5 கஷ்டம் வருது. காலெல்லாம் கொஞ்சம் தடுமாறுது. தண்ணி விழுந்துருமோ குடத்துல இருந்து அப்படின்னு ஒரு பயத்துல வேற அடிச்சு ஒவ்வொரு பாதமா வச்சு நடக்கிறார். 10 12 15 20 கடைசியில முடிச்சிடுறார். ஒரு துளி தண்ணி கூட கீழே விழல. பகவான் சொல்றார், பாத்தியா நான் 20 சுத்திட்டேன், ஒரு டிராப் தண்ணி கூட கீழே விழல அப்படின்னு. இதுக்கு பகவான் சொல்றார், இந்த 20 வாட்டி சுத்தினியே, அப்ப எவ்வளவு வாட்டி என்ன நினைச்ச அப்படின்னாரு. அது எப்படி நான் ஒன்ன நினைக்கிறது, தண்ணி தழும்பாம இருக்கிறது தானே என்னால நினைச்சுக்க முடியும் அப்படிங்கிறார். அப்போ சொல்றார், அந்த அந்த விவசாயி அவன் வேலை பண்ணிட்டு இருக்காரு, அந்த சமயத்துலயும் என்னதான் நினைச்சுட்டு இருக்காரு, அதனாலதான் அவனு பெரிய பக்தன் அப்படின்னு. சோ பக்தியில எல்லாத்தையும் வச்சுண்டு நான் எல்லா கர்மத்தையும் விட்டுறேன் அப்படிங்கிறது பண்ண ரைட்டு தான். ஆனா பண்றது ரொம்ப கஷ்டமானது. சில பேர் அந்த மாதிரிதான் பாஸ் ஆன் பண்றான். சன்னியாசியா ஆயிடுறேன், பகவானே நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கர்மங்கள் எல்லாத்தையும் விட்டுடுறான். அதுவும் ராஜசீகமானதுதான். ஏன்னா அவ விடுறது வந்து அவளோட உடம்புக்காக கஷ்டப்பட வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக தியாகம் பண்றது. அந்த மாதிரி பண்றதும் முழு பக்தியில எப்பொழுதுமே பகவானை நினைச்சுண்டு அந்த சமயத்துல கர்மங்களை விட்டு கொடுக்கறது அது வேற விஷயம். சோ இந்த மாதிரியான தன் உடம்புக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கிறதுக்காக பண்றதெல்லாம் ராஜசீகம்னு. சகிருத்வா ராஜசம் தியாகம் நைவ தியாக பலன் லபே. தியாகம் பண்ணா உடனே சாந்தி கிடைக்கும் சொல்லிருக்காரு. தியாக சாந்திரன். ராஜசீக தியாகம் பண்றவா, ராஜசீகமாக எல்லாத்தையும் தன்னோட கர்மங்கள்லாம் விட்டு கொடுக்கிறா, அவளுக்கு எந்த மாதிரியான சாந்தியும் கிடைக்காது. ஏன்னா அவ வந்து விட்டு கொடுத்ததெல்லாம், தியாகம் பண்ணதெல்லாம் தான் ரெஸ்டா இருக்கணும், தனக்கு கம்ஃபர்ட் வேணும், நல்ல சுகானுபவங்கள் வேணுங்கிறதுக்காக, உடம்புக்கு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அதெல்லாம் விட்டு. இதுதான் மிருகங்களும் பண்றது. அதனால அவளுக்கும் மிருகங்களுக்கும் ஒன்னும் டிஃபரன்ஸே இல்லை. சோ அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு நைவ தியாக பலன் லபே. தியாகத்தினால வர பலம் என்னன்னா சாந்தி. அந்த சாந்தி அவளுக்கு கிடைக்காது. சோ பகவான் வந்து இந்த ஸ்லோகத்துல ராஜசீக தியாகம் என்ன அப்படிங்கிறது பத்தி சொல்றார். யார் தன்னோட கர்மங்கள் எல்லாம் தியாகம் பண்றாளோ, ஏன்னா அதுல இருந்து நமக்கு கஷ்டம் வரப்போறதே, தன் உடம்புக்கு கஷ்டம் வரப்போறதே, அந்த மாதிரியான தியாகம் பண்றவா ராஜசீகம். நம்மளோட டே டு டே லைஃப்ல இந்த மாதிரி இருக்கும். பண்ற வேலை தேவையான காரணங்கள்ல பண்ணாம இருப்போம், ஏன்னா நமக்கு கஷ்டம் வந்துட போகுது. தனக்கு கீழே இருக்கிற வேலை பண்றவன் சரியா வேலை பண்ணல, அவனை ஃபயர் பண்ணணும் அப்படின்னா விட்டுறலாம். ஏன்னா அவனை ஃபயர் பண்ணா அவன் நம்மளே தானே திட்டுவோம், நம்மளை அடிக்க வருவோம், கத்துவோம்.
அதெல்லாம் வேண்டாங்கிறதுக்காக. அதுதான் நிஜம் கரெக்டான விஷயம் தான். இந்த மாதிரி சரியா வேலை பண்றியா, அவனை வேலையில இருந்து நிக்கிறது தான் அவனுக்கு சரியானது. அவர் வேற ஏதாவது வேலை கொடுக்கறது அதான் சரியானது. ஆனா அது வேண்டாம், ஷார்ட்கட் எடுத்துடலாம், ஒண்ணுமே சொல்லாம போயிடலாம். இதான் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அதுல நிறைய வேலை பண்ண வேண்டியிருக்கு ஸ்டார்டிங்ல, அப்பதான் அந்த ப்ராஜெக்ட் லைன்ல வரும் அப்படின்னா இன்னைக்கு வேணா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டு கொடுக்குறது. இதே மாதிரி நம்ம வீட்டுல யாராவது நமக்கு தெரிஞ்சவா யாருக்காவது கஷ்டப்படுறா, அவளுக்கு சகாயம் பண்ணோம் அப்படின்னா அது விட்டு கொடுத்துருது. ஏன்? அது பண்ணானா நமக்கு காசு போகும், இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம்னா அப்புறம் இன்னும் கேட்டுட்டே இருப்பா அப்படின்னு அதுக்கு ஒரு ரீசன் கொடுத்துட்டு பண்ணாம இருக்குது. இதெல்லாம் ராஜசீக தியாகம். ஏன்னா சாத்விக தியாகம், நிஜமான தியாகம் என்ன அப்படிங்கறது பகவான் அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற. காரியமித்யேவ யத் கர்ம நியதம் கிரியதே அர்ஜுன சங்கம் த்யக்த்வா பலம் சைவ சத்யாக சாத்விகோ மதஹ. காரியம் காரியம் இதி இவ்வாறு, ஏவ கருதி, யத் எந்த, கர்ம கர்மம், நியதம் கடமை, கிரியத்தே செய்வது, அர்ஜுன அர்ஜுனன் சொல்றார், சங்கம் பிணைப்பு, தியக்த்வா விட்டு, பலம் பலம், ச இவ மற்றும் கூட, ச அது, தியாக தியாகம், சாத்விக சாத்விகம், மதஹ கருத்து. எந்த செயல்கள் செய்கிறோமோ அதை கடமை என்று கருதி செய்ய வேண்டும். அவ்வாறு அதனுடன் பிணைப்பு மற்றும் பலனை விட்டு விடுவது சாத்விக தியாகம் என்பது என் கருத்து அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். காரியமித்யேவ யத் கர்ம, காரிய ரஃபார் கொடுத்து, யமித்யே, யமி ரெண்டுமே குரல் எழுத்துகள், மீ மேலாக, காரியமித்யேவ யத் கர்ம, யத்க யமிலாக, யத் கர்ம நியதம் கிரியதே அர்ஜுன, நியத எல்லாமே குரல் எழுத்துகள், நியதம் கிரியதே அர்ஜுன, கிரியதே, கிரிய ரெண்டுமே குரல் எழுத்துகள், தேர்ஜுன, தே நெடில் எழுத்து, அது கொஞ்சம் எழுத்து சொன்னீங்கன்னா தேக்கு அப்புறம் ரஃபார் கொடுத்து, தேர்ஜுன சங்கம் த்யக்த்வா பலம் சைவ, சங்கன் சமிலாக கிங்கன் க ஜாயிண்டா இருக்கனால, சங்கன் த்யக்த்வா, திய அப்புறம் இக்கு இத்துவா மூணு இருக்கு, த்யக்த்வா பலம் சைவ, பலை லக்கு அப்புறம் ஞ வருது, ச வருதுனால, பலம் சைவ சத்யாக சாத்விகோ மதஹ, சத்யா சமிலாக கொடுத்து, சத்யாக சாத்வி ரெண்டு இது இருக்கு, சாத்விகோ மதஹ. अनुजा जी, जय श्री कृष्ण सर। जय कृष्ण। कार्यमित्येव यत्कर्म नियतं क्रियतेऽर्जुन सत्यागः सात्विको मतः। பியூட்டிஃபுல்லி தேர்ட் சரணம் காலே உள்ள, ஐ திங்க் நெட்வொர்க்னால, என் நெட்வொர்க்கும் உங்க நெட்வொர்க்கும் தெரியல, தேர்ட் சரணம் காலே உள்ள, பாக்கியெல்லாம் பர்ஃபெக்டா இருந்தது. सङ्गं त्यक्त्वा फलं चैव सत्यागः सात्विको मतः। பியூட்டிஃபுல்லி, வெரி நைஸ், வெரி நைஸ், பர்ஃபெக்டா. Okay, thank you sir. சோ பகவத்கீதால எப்பொழுதுமே எல்லா இடத்துலயும் இந்த மூணு குணங்கள் பத்தி எப்பவும் வந்துட்டே இருக்கும். அதை பத்தி சொல்றது எல்லாமே எப்பொழுதுமே முதல்ல சத்துவம் வரும், அப்புறமா ரஜசம் வரும், அப்புறம் தமசம் வரும். ஆனா இங்க மட்டும் உல்டாவா இருந்துட்டு இருக்கு. முதல்ல தமசத்தை பத்தி சொன்னார், அப்புறம் ரஜசத்தை பத்தி சொல்றாரு, அப்புறம் இப்ப சாத்விகத்தை பத்தி சொல்றார். ஏன்னா பகவான் வந்து 6வது ஸ்லோகத்திலேயே 6வது 7வது 6வது ஸ்லோகத்துல பார்த்தேன்னா சாத்விக தியாகத்தை பத்தி சொல்றார்.
உடனே 7வது திருப்பி சாத்விகம் பத்தி சொன்னா அப்புறம் அதுல கண்டினியூஷன் சரியா இருக்காது. அதே திருப்பி சொல்ற மாதிரி இருக்கும். அதனால பகவான் முதல்ல தாமச குணத்தை பத்தி சொல்லிட்டு அப்புறம் ரஜச குணத்தை பத்தி சொல்லிட்டு அப்புறமா சாத்விக குணத்தை பத்தி சொல்றாரு. காரியமித்யேவ யத் கர்ம நியதங் கிரியதே அர்ஜுன. இதி காரியம் இதி ஏவ, இவ்வாறு அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ற. காரியத்துக்கு இந்த மாதிரியான காரியம், எந்த மாதிரியான நியத்தமா வந்திருக்கிற கர்மங்கள், நமக்கு நியமிக்கப்பட்ட கர்மங்கள், எந்த ஒரு பேராசையும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாம, அதுல இருந்து வர பலன் மேல ஒரு ஆசையும் இல்லாம அது பண்றது. ஒரு சுயநலமும் அதுல இருந்து வர பலன் மேலேயும் ஆசை இல்லை அப்படின்னா அந்த கர்மத்தோட இருக்கிற அந்த பிணைப்பும் நமக்கு இருக்காம இருக்கு. சோ இந்த கர்மத்தோட நம்மளோட அந்த சங்கம விட்டு கொடுத்துருவோம். யுக்த கர்ம பலம் தியக்த்வா சாந்தி மாப்னோதி நைஷ்டிகி, அயுக்த காமகாரேண பலே சக்தோ நிபத்தியதே. சோ நிபத்தியதே, அந்த ஒரு பந்தம் இல்லாம இருக்கும். எந்த கர்மங்கள் பண்றோமோ அந்த கர்மத்திலேருந்து நமக்கு பந்தம் இல்லாம இருக்கும். ஏன்னா அந்த கர்மத்தோடையும் அதோட பலத்தோடையும் பந்தம் இருக்கிறதுனால்தான் இந்த பிணைப்புகள் எல்லாம் வந்துருது. சோ இந்த சாஸ்திர விகிதம் எந்த மாதிரியான ஆசிரமத்துல இருக்கும், எந்த மாதிரியான வர்ணத்துல இருக்கும், எந்த மாதிரியான ப்ரொஃபஷன் நம்ம பண்றோம், அதெல்லாம் நியத்த கர்மங்கள். இந்த மாதிரியான கர்மங்களை நம்ம உடனே பண்ணிடணும். அதுவும் மனசு வச்சுன்னு பண்ணணும், ஸ்ரத்தையோட பண்ணணும். எந்த மாதிரியான ஒரு சோம்பேத்தனமும் எந்த மாதிரியான ஒரு விதண்டாவாதமும் இல்லாம பண்ணணும். சமாச்சாரமா பண்ணும் அப்படின்னு 19வது ஸ்லோகம் 3வது அத்தியாயத்தில் சொல்றது. தஸ்மாத் சக்த சததம் காரியம் கர்ம சமாச்சாரமா பண்ணணும், சரியான ஆச்சாரத்துடன் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணா அசக்தோ யாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷ. இந்த மாதிரி யார் பண்றாளோ அவளுக்கு பரமாத்மா கிடைக்கும் அப்படின்னு 3வது அத்தியாயத்தில் சொல்லுது. சோ சமாச்சாரமா சரியான ஆச்சரத்துடன் தன்னோட நியத்த கர்மங்களை பண்ணணும், இவ்வாறு பண்ணணும் அப்படின்னு பகவான் சொல்றார். சங்கம் தக்த்வா பலஞ்சைவ, இந்த கர்மங்களுடன் பிணைப்பு இருக்கக்கூடாது, அந்த கர்மங்கள் பண்ற கருவிகளுடன் பிணைப்பு இருக்கக்கூடாது, அந்த கர்மங்களினால் வர பலன்களிலும் ஒரு ஆசை இருக்கக்கூடாது. இந்த மூணும் இல்லாம இருக்கணும். அந்த கர்மத்து மேலேயும் ஒரு பிணைப்பு இருக்கக்கூடாது, அந்த கர்மம் பண்ற இந்த தேகமான இந்த கருவிக்குடன் ஒரு பிணைப்பு இருக்கக்கூடாது, அந்த கர்மம் பண்ணிட்டு வர அந்த பலன் மேலேயும் ஒரு ஆசை இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா சத்யாக சாத்விகோ மதஹா. இதான் சாத்விக தியாகம். அதுல என்ன தியாகம் பண்றோம்னா இந்த கர்மத்தோட இருக்கிற நம்மளோட பிணைப்பை தியாகம் பண்றோம், அதோட பலன் மேலேருந்து தியாகம் பண்றோம். ஆனா அந்த பலன் மேல இருக்கிற அந்த ஆசையும் நம்ம விட்டு கொடுத்துடுறோம். ராஜசீக தியாகத்துல அந்த கர்மத்தையே நம்ம விட்டு கொடுத்துடுறோம்.
ஏன்னா அதுல நமக்கு கஷ்டம் வருது அப்படின்னு. ராஜசீக தியாகத்திலையும் அந்த கர்மங்களே விட்டு கொடுத்துடுறோம், ஏன்னா நமக்கு அறியாமையினால. ஆனா சாத்விக தியாகத்துல கர்மத்தை விட்டு கொடுக்கறது இல்ல, அந்த கர்மத்தோட இருக்கிற அந்த பிணைப்பை விட்டு கொடுக்கணும். இந்த கர்மங்கள்லாம் ஸ்ரத்தையோட பண்றோம், கர்மங்கள் எல்லாம் எப்படி சாஸ்திரம் சொல்லிருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல பண்றோம். இந்த கர்மங்களை விட்டு கொடுக்கறது இல்ல, அந்த கர்மத்தோட பிணைப்புகளை விட்டு கொடுக்கணும். அந்த கர்மத்தோட பிணைப்புகளை நம்ம விட்டு கொடுக்கறதுனால அந்த கர்மத்தோட இருக்கிற பலன்களையும் நம்ம விட்டு கொடுத்துறோம். ராஜசீக தியாகமா இருக்கட்டும், தாமசிக தியாகமா இருக்கட்டும், அது கர்மங்களே நம்ம விட்டு கொடுத்துறோம் அப்படின்னா அந்த கர்மங்களை தான் விட்டு கொடுக்குறா. ஆனா உள்ளுக்குள்ள அந்த கர்மங்களோட இருக்கிற அந்த பிணைப்பை விட்டு கொடுக்கறது இல்லை. அந்த கர்மத்தையே விடுறான்னா உடம்புக்கு கஷ்டமா இருக்க போறதே, தன்கிட்ட இருக்கிற செல்வங்கள் போறதே அப்படின்னு அந்த ஒரு பயத்தினால கொடுக்குறா, பண்றது இல்லை. சோ விட்டு கொடுக்கறதுனால, ஒரு கர்மத்தை விட்டு கொடுக்கறதுனால நமக்கு சாந்தி கிடைக்காது. மேலும் மேலும் இந்த உடம்போட பிணைப்பு தான் கிடைக்கும். விட்டு கொடுக்க வேண்டியது எதுன்னா அந்த கர்மத்தோட இருக்கிற நம்மளோட பிணைப்பை விட்டு கொடுக்கணும், அந்த கர்மத்தோட பலன்களை விட்டு கொடுக்கணும், அந்த கர்மத்தின் மேல இருக்கிற பலன்கள் மேல இருக்கிற அந்த ஆசையை விட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி பண்றதுதான் சாத்விகம். தாமசிகமான விட்டு கொடுக்கறதுல குழப்பம் இருக்கு, அறியாமை இருக்கு. ராஜசீகமான அந்த கர்மங்கள் தியாகம் பண்றச்ச அதுல சுயநலம் இருக்கு. ஆனா சாத்விகமான தியாகத்துல குழப்பம் இல்ல, அறியாமையும் இல்ல, சுயநலமும் இல்ல, வெறும் இந்த பிணைப்புகள்ல இருந்து விடுதலை தான் இருக்கு. இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும், இதெல்லாம் என்னோட நியத்த கர்மாக்கள், இதெல்லாம் நான் பண்ணிதான் ஆவேன் அப்படின்னு பண்றது. இதுதான் கர்மயோகா. ஆனா இந்த பாக்கி எல்லாத்துலயும் இந்த ராஜசீக ஸ்லோகமா இருக்கட்டும், இந்த தாமசீக ஸ்லோகம் இருக்கட்டும், அதுல விட்டு கொடுக்கறது பத்தி தான் சொல்றாரு. ஆனா இங்க பண்றத பத்தி சொல்றதே, இங்க விட்டு கொடுக்கறத பத்தி சொல்லவே இல்லையே இங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். எதை விட்டு கொடுக்கிறார் அப்படின்னா அந்த அந்த கர்மத்தோட தன்னோட பிணைப்பை விட்டு கொடுக்கிறார். அந்த கர்மத்தோட பிணைப்பையும் விட்டு கொடுக்கிறார், அந்த கர்மத்தினால் வரும் பலன்களையும் விட்டு கொடுக்கிறார், அந்த பலன்கள் மேல இருக்கிற அந்த ஆசையும் விட்டு கொடுக்கிறார். இதான் விட்டு கொடுக்கிறது இல்ல, இதான் தியாகம், இதான் சாத்விக தியாகம். சோ பகவான் சொல்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ற. முதல்ல என்ன? கர்மங்களை, நித்திய கர்மங்களை, நியமித்த கர்மங்களை பண்ண வேண்டியது. நியமித்த கர்மங்கள் நமக்கு தகுந்தாப்புல நம்மளோட ஆசிரமம் என்னவோ, நம்மளோட எந்த மாதிரியான ப்ரொஃபஷனோ அதுக்கு தகுந்தாப்புல எந்தெல்லாம் கர்மங்கள் பண்ண சொல்லி கொடுத்திருக்கோ அதெல்லாம் தான் நியத்த கர்மங்கள். இதை பண்ணணும். இந்த நியத்த கர்மங்கள் பண்றச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். சாஸ்திரங்கள் எது கொடுத்து எது என்ன மாதிரி பண்ண சொல்லிருக்கோ அதுக்கு மாதிரி பண்ணணும். ஏன்னா அந்த நல்லது பண்றது போய் கெட்டதா கூட முடியலாம். இப்போ ஒரு சத்திரியனுக்கு கொலை பண்றது, ஒரு வதம் பண்றது அவனோட நியத்த கர்மாவா இருக்கலாம். அதுக்காக வேண்டாம ஒரு நல்லவனை கொலை பண்றதோ, ஒரு
தன்னோட சுயநலத்துக்கா இன்னொருத்தரை கொலை பண்றதோ, அதுவும் கொலை தானே பண்றேன், என்னோட சத்திரியனா இருக்கிறது கொலை பண்றது, வதம் பண்றது என்னோட நியத்த கர்மா தானே பண்றோம் அப்படின்னு இல்ல. சாஸ்திரங்கள் பிரகாரம் என்ன சொல்லிக்கோ அதான் பண்ணணும். கொஞ்சம் கூட இந்த மாதிரி அந்த சைடு போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது. அடுத்த ஸ்டெப் என்ன? அதுல இருந்து வர பலனுக்கு மேல நம்ம ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கு. இந்த கர்மத்தோட ஒரு பலன் இருக்கும், அந்த பலன் மேல நமக்கு ஒரு பிணைப்பு இல்லாம இருக்கு. பலன்னா வெறும் ஏதாவது செல்வமோ காசோ பணமோ அது இல்ல. அதுல நம்ம புகழ் கிடைக்குமே, அதுவும் கர்ம பலன் தான். அதையும் விட்டு கொடுக்கணும். தற்பெருமை கூட வரலாம். நான் அவனுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் பாரு, நான் இவ்வளவு நல்லவன் அப்படின்னு ஒரு தற்பெருமை வரலாம். அதுவும் அந்த கர்மத்தோட பலன் தான். சோ அதுல இருந்து முதல்ல வெளியில வரணும். மூணாவது, அந்த கர்மத்தோட நம்மளோட இருக்கிற அந்த பிணைப்புல இருந்து வெளியில வரணும். கர்மத்தோட பிணைப்புல இருந்து எப்படி வெளியில வருதுன்னா, கர்மம் இது நம்ம பண்ணணும், இது நம்மளோட டியூட்டி அப்படின்னு முழு சத்தையோட அந்த கர்மத்தை மேல பண்ணோம்னா அந்த கர்மத்தோட இருக்கிற அந்த பிணைப்பு நமக்கு போயிடும். இது நான் பண்றதுதான் என்னோட கர்மம் பண்றதுதான் என்னோட வேலையை, அதை பண்ணிட்டு பாக்கியெல்லாம் பகவான் பார்த்துப்பா அப்படின்னு விட்டு கொடுக்கறது. அப்படி பண்ணோம்னா அந்த கர்மத்தோட இருக்க நம்மளோட பிணைப்பையும் நம்மளால விட்டு கொடுக்க முடியும். அதான் பகவான் இந்த மாதிரி தியாகம் சாத்விக, சத்யாக சாத்விகோ மதஹ அப்படின்னு பகவான் 3 விதமான தியாகங்களை பத்தியும், தாமசிக தியாகத்தை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் ராஜசீகத்தை சொல்லிட்டு அப்புறம் சாத்விகத்தை சொல்ற. அதோட என்னோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார்.